மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமானது நடைபெறவிருக்கிறது. இதுகுறித்த முழுமையான விவரங்களை செய்தியாளர் லாவண்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் லாவண்யா, விவரங்கள். வணக்கம். மக்களவை தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீட்டில் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தையில் பல்வேறு கட்சிகள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கும் வகையில் இருக்கக்கூடிய தொகுதிகளை எல்லாம் கேட்டு பெறக்கூடிய அந்த எண்ணத்திலே அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மக்களவை தேர்தல் கூட்டணி பாஜகவோடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது தேமுதிகவானது பாஜகவோடு இணைந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை அணுகுவதற்கு விருப்பமாக இருக்கிறது. முதற்கட்டமாக பாஜகவுடன் தேமுதிக தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஒரு தகவல் வெளியானது. அதனைத் தொடர்ந்து மக்களவை தேர்தலில் தேமுதிக தங்களுடைய தரப்பில் 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என பாஜகவிடம் வலியுறுத்தியதாகவும் அந்த தகவலானது வெளியிடப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி, சேலம், விருதுநகர் போன்ற முக்கிய தொகுதிகளை எல்லாம் தேமுதிக விரும்புவதாகவும் ஒரு தகவல் வெளியானது. கள்ளக்குறிச்சி தொகுதியில் எல்கே சுதீஷை போட்டியிட வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருப்பதாகவும் அதில் தெரிய வந்திருந்தது. அதனுடைய விளைவாகத்தான் இன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்களினுடைய ஆலோசனை கூட்டமானது கோயம்பேட்டில் உள்ள அவர்களுடைய கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இதில் தொகுதி பங்கீடு குறித்தும் தங்களுடைய சரிந்த வாக்கு வங்கியை எப்படி மீட்டெடுப்பது என்பதனை குறித்தும் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி களமாடுவது என்பதனை குறித்தும் அவர்கள் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள். அதிலும் தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை. அவர் சட்டமன்ற தேர்தலையே குறிவைத்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அதன் காரணமாக கட்சி நிர்வாகிகளில் மிக முக்கியமானவர்களில் தேர்ந்தெடுத்து களமாட, அதாவது தேர்தலில் வேட்பாளராக நிறுத்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இன்று நடைபெற இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.